ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே வருத்தப்பட்டுட்டே வந்து காவேரி இருக்காங்க. சாரதா வந்து இங்க பாரு காவேரி, அவன் ஜெயிலுக்கு போனா என்ன, எங்க போனா என்ன, நீ அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் படக்கூடாது. நீ அவனை வெளியே எடுக்கிறதுக்காக எந்த ஸ்டெப்பும் போடக்கூடாதுன்றாங்க. உடனே குமரன் கோவப்பட்டு, அத்தை நீங்க பேசுறதெல்லாம் நியாயமா சொல்லுங்க. இதுவே நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா விஜய் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாரா? அவர் வந்து நம்ம எவ்வளவு துரத்தி இருந்தாலும் அவர் நமக்காக எல்லா விஷயமும் பண்ணியிருக்காரு. அவர் தெரியாமலும் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டார் தான், அதுக்காக ஒட்டுமொத்தமா நீங்க அவளை ஒதுக்கி வச்சிருவீங்களா? சரி, இவ்வளவு பெரிய தப்பு நான் பண்ணியிருக்கேன், அப்ப என்னுடைய மருமகனான்னு சொல்லிட்டு நீங்க என்னை ஏத்துக்கிட்டீங்களா? அந்த மாதிரி உங்களால ஏன் விஜய் நினைக்க முடியல? சொல்லுங்க அத்தை, நானும் பொறுமையா இருந்து எல்லாமே சரி உங்க விருப்பப்படி நடக்கட்டும், இதுல நம்ம இன்வால்வ் ஆக கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில நீங்க பண்றதை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு கோபமா வருது. விஜய் இப்ப வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்காரு. வெண்ணிலா வந்து எப்படியும் வந்து வெளியே போக போறவன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாரு. வெண்ணிலா இப்படி எல்லாம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன தெரியுமா? அவரை போயிட்டு நீங்க இப்படி எல்லாம் காயப்படுத்துறீங்களே, அது தப்பு இல்லையா நல்லா சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே என்னுடைய பொண்ணு வாழ்க்கைன்றாங்க. இப்ப வரைக்குமே அவர் வந்து காவேரி கூட வாழணும்ன்றதுல மட்டும்தான் அவர் உறுதியா இருக்காரு. அது உங்களுக்கு புரியலையான்னு சொல்லிட்டு பயங்கர கோபப்பட்டு பேசுறாங்க குமரன். இதை பார்த்த சாரதா வந்து என்ன முடிவு எடுக்க போறாங்கிறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.